ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 24/9/25. இன்னைக்கு பாபா பேட்டரியை சார்ஜ் பண்ணியே இருக்கணுங்கிறாரு. சார்ஜபிள் பேட்ரி சிவபாபா. மிச்சம் யாரோட நம்ம மைண்டை கனெக்ட் பண்ணாலும் நம்ம பேட்ரி சார்ஜ் ஆகிடும். இப்படி வண்டி நின்றுட்டுன்னா என்ன பண்ணுவாங்க? சார்ஜபிள் பேட்டரியை கொண்டு வந்து அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணி இயக்குவாங்க. அந்த மாதிரி பாபா இப்போ வந்திருக்காரு நம்ம எல்லாருமே சார்ஜ் பண்ணுறதுக்காக. मीठे बच्चे, बाप आए हैं तुम्हारी बैटरी चार्ज करने. जितना तुम याद में रखेंगे उतना बैटरी चार्ज होती रहेगी. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய பேட்டரியை சார்ஜ் செய்வதற்காகவே பாபா இப்புவியில் அவதரித்துள்ளார். எவ்வளவு நீங்கள் நினைவு செய்வீர்களோ அவ்வளவு பேட்டரி சார்ஜ் ஆகி கொண்டே இருக்கும். நம்மளுடைய கனெக்ஷன் பாபாட்ட இருக்கணும், பாபா நினைக்கணும். நம்ம பாபாவை நினைக்காட்டா சார்ஜ் ஏறாது, அப்படி நில்லில் இருக்கும். நினைக்க நினைக்க சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். பாபா நினைவை நம்ம மறக்கும்போது சார்ஜ் வராது. அப்படியே எந்த அளவுக்கு லெவலில் இருந்ததோ அதோடு நின்றுடும். பாபா சொல்கிறாங்க எவ்வளோ முடியுமோ முயற்சி எடுங்கிறார் பாபா. क्वेश्चन, तुम्हारी सच की बेड़ी नाव को तूफान क्यों लगते हैं? பாபா சொல்ற உங்களுடைய சத்திய படகு, அந்த படகுல ஏன் புயல் வீசுது? சத்தியமா நீங்க போறீங்க, சத்திய மார்க்கத்தில் இருக்கீங்க, ஆனாலும் ஏன் உங்களுக்கு புயல் அடிக்குது? மீன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் வருது. பதில், क्योंकि इस समय आर्टिफिशियल बहुत निकल पड़े हैं. பாபா சொல்ற இன்னைக்கு உலகத்தில் ஆர்டிஃபிஷியல் நிறைய சற்சங்கங்கள் வந்துடுச்சு. எவ்வளோ வந்துடுச்சு. कोई अपने को भगवान कहते, कोई रिद्धि सिद्धि दिखाते, इसलिए मनुष्य सच को परख नहीं सकते. சிலர் தன்னையே பகவான் சொல்லிக் கொள்கின்றனர், சிலர் மாய மந்திர வேலை காண்பிக்கின்றனர். ஆகவே மனிதர்கள் நம்புறாங்க இதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உண்மையை அவங்களால கண்டறிய தெரியலை, எது உண்மைங்கிறத கண்டறிய தெரியலை. ஏன்னா சூ மந்திரம்னு எதையாவது ஒன்று காட்டுறாங்க, விபூதி எடுக்கிறாங்க, சிவலிங்கத்தை சூ மந்திரம்னு சிவலிங்கத்தை எடுத்து காண்பிக்கிறாங்க. இப்போ பாபாவும் நமக்கு சத்திய மார்க்கம் கொடுக்குறாரு. அதனால் இதுதான் சத்தியம்னு நம்ம சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியல. சச்சுக்கு பேடி கோ ஹிலானே கி கோஷிஷ் கர்த்தே ஹேன். சத்தியமான இந்த படகை அசைக்கிறதுக்கு முயற்சி செய்கின்றனர். பரந்து तुम जानते हो कि हमारी सच की नाव कभी डूब नहीं सकती. ஆனால் உங்களுக்கு தெரியும், நீங்க புரிஞ்சிருக்கீங்க, நம்முடைய சத்தியம் என்ற படகு மூழ்கவே முடியாது. आज जो विघ्न डालते वह कल समझेंगे कि सद्गति का रास्ता यहाँ ही मिलना है. யாரு இன்னைக்கு நமக்கு தடையை ரொம்ப ஏற்படுத்திட்டு இருக்காங்களோ, டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க, அவர்கள் நாளைக்கு புரிஞ்சுப்பாங்க உங்களை பத்தி. என்ன புரிஞ்சுப்பாங்க? சத்கதியினுடைய வழி இங்கேதான் கிடைக்கின்றது. ஏன்னா நமக்கும் தெரியும் சத்கதிக்கான வழி இங்கேதான் பாபா கொடுக்குறாரு. இன்னைக்கு நம்மளை பற்றி டிஸ்டர்பன்ஸாக பேசுகிறவங்க, டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறவங்க நாளைக்கு நம்மளை புரிஞ்சுப்பாங்க. ஐயோ இவங்களை நம்ம தவறாக பேசிட்டோமே, தவறாக நினச்சிட்டோமே ஃபீல் பண்ணுவாங்க. அதான் பாபா சொல்கிறாங்க சப்கிலியே ஏக்கி ஹட்டி ஹே. பாபா சொல்ற எல்லாரும் வந்து சேரக்கூடிய ஒரே இடம் இதுதான். ஒரே மால் கடைன்னு சொல்லலாம், ஒரே கூரை, அதான் ஒரே வீடு, பெரிய வீடு. இங்கே தான் எல்லாருமே வந்து சேர இருக்காங்க. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, யார் எப்படி பேசினாலும் அதெல்லாம் நம்ம உள்வாங்கக்கூடாது. ஏன்? பாபா சத்திய மார்க்கங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம், உணர்ந்துட்டோம், அனுபவம் செஞ்சிட்ருக்குறோம். யார் என்ன சொன்னாலும் நாம் நம்மளை மாற்றிக்கவே முடியாத அளவுக்கு நம்பிக்கையும் நிச்சய புத்தியும் நமக்கு இருக்க வேண்டும். ओम शांति. रूहानी बच्चे प्रति अथवा रूहों प्रति
பகவானின் மகா வாக்கியம் ஆன்மீக குழந்தைகளுக்காக, ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்காக சொல்லப்படுவது. क्योंकि रूह अथवा आत्मा सुनती है कानों द्वारा. ஏனென்றால் ஆத்மா, ரூஹ் அப்படின்னா ஆத்மா, காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது பகவானின் மகா வாக்கியத்தை. தாரணா ஆத்மாமே ஹோத்தி ஹே. பாபா சொல்றாங்க, தாரணை கூட ஆத்மா தான் செய்யுது, ஆத்மால தான் தாரணை ஆகுது. பாக்கி ஆத்மா பி ஞான் பரா ஹுவா ஹே. பாபாவோட ஆத்மால கூட ஞானம் நிரம்பி இருக்கிறது. பச்சோं को ஆத்மா அபிமானி பன்னா ஹே இஸ் ஜனமே. இந்த பிறவியில நாம் அனைவரும் ஆத்ம உணர்வை உடையவராக ஆக வேண்டும். பக்தி मार्ग में 63 जन्म द्वापर युग से तुम देह अभिमान में रहते हो. பக்தி மார்க்கத்துல 63 பிறவிகளாக பாபா சொல்றார், துவாபர யுகத்தில் இருந்து நீங்கள் தேக உணர்வில் தான் இருக்கிறீர்கள். ஆத்மா क्या है ये पता नहीं रहता. ஆத்மா है जरूर. ஆத்மானா என்ன? ஆனா ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு தெரியும், பட் அதை பற்றிய விளக்கங்கள் தெரிவதில்லை. ஆத்மா ஹி ஷரீர் மே பிரவேஷ் கர்த்தி ஹை. ஆத்மாதான் ஷரீரத்தில் பிரவேசிக்கின்றது. துக்கு பி ஆத்மா கோஹி ஹோத்தா ஹை. துக்கம் கூட ஆத்மாவிற்கு தான் கிடைக்கின்றது. கஹா பி ஜாத்தா ஹை பதீத் ஆத்மா பாவன் ஆத்மா. சொல்லும்போது துக்கத்தை உணர்றாங்க இல்லையா? கஷ்டங்கள்லாம் வரும்போது நான் எந்த பிறவியில் என்ன பாவம் செஞ்சனோ, எந்த காரியம் செஞ்சனோ தெரியல, அதுக்கு பனிஷ்மெண்ட்டு, இந்த பத்தீத்த நிலையை உணர முடியுது. அதேமாரி நல்ல காரியங்கள் நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த நல்ல காரியங்கள் நம்மளுடைய ரெக்கார்டிங் ப்ளே ஆகும்போது பூர்வ ஜென்மத்தில் நான் கொடுத்து வச்சிருக்கிறேன், பூர்வ ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறேன், என்ன மாதிரி பாக்கியசாலி உலகத்தில் யாருமே இருக்க முடியாது, இதையும் நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போ ஆத்மாவில் தான் எல்லாமே பதிவாகுது. तुम तो नई बात सुनते हो. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் புது விஷயத்தை கேட்டுட்ருக்கீங்க. ये याद की यात्रा भी பாபா ही सिखाते हैं. இந்த நினைவு யாத்திரையும் பாபா தான் கற்றுத்தருகின்றார். और कोई सिखला न सके. வேறு யாராலுமே கற்றுத்தர இயலாது. மெஹனத் பி இஸ்மே. பாபா சொல்றாரு, இந்த நினைவு யாத்திரையை சொல்லி கொடுக்குறாரு இல்லையா, இதுல தான் நம்மளுடைய முயற்சி என்பதை காட்டணும், அதுல தான் நம்ம முயற்சிக்கணும். கடிகடி अपने ஆத்மா சமஜ்னா ஹே. அடிக்கடி தன்னை ஆத்மா ஆத்மா ஜோதி பிந்து அப்படிங்கிற நினைவை நம்ம கொண்டு வரணும். जैसे देखो इमरजेंसी लाइट आई है जो बैटरी पर चलती है, इसको फिर चार्ज करते हैं. பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லைட் இருக்கு இல்லையா, பேட்டரி டவுன் ஆயிட்டுன்னா அந்த எமர்ஜென்சி லைட் மூலமா பேட்டரியை சார்ஜ் போட்டு இயக்குறாங்க. பாப் ஹே சப்சே படி பவர். என்னதான் எனக்கு எமர்ஜென்சி இருந்தாலும் பாபா தான் அனைத்தையும் விட மிகப்பெரிய பவர். ஆத்மாயே கித்னி டேர் ஹே. இன்னைக்கு உலகத்தில் புவியில் எவ்வளோ கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்காங்க. சப்கோ உஸ் பவர் சே பர்னா ஹே. அனைத்து ஆத்மாக்கள் இந்த புவியில் இருக்கிறவங்க எல்லாருமே பாபாவுடைய பவரால் நிரம்ப வேண்டும். ஓகை சர்வ சக்திவான். ஏன்னா பகவான் யாரு? பாபா சர்வ சக்தி மிக்கவர். ஹம் ஆத்மாओं का उनसे योग नहीं होगा तो बैटरी चार्ज कैसे हो. பாபா அழகா சொல்றார், அவரோட உங்களுடைய தொடர்பு லிங்க் இல்லை என்றால் உங்க ஆத்மா என்ற பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகும்? சாரா கல்ப் லக்தா ஹே டிஸ்சார்ஜ் ஹோனேமே. இப்போ நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 5000 ஆண்டுகள் ஆகும் சார்ஜ் இறங்குறதுக்கு. அப் பேட்டரி கோ சார்ஜ் கர்னா ஹோத்தா. இப்போ நீங்க பேட்டரியை, உங்களுடைய புத்திங்கிற பேட்டரியை கனெக்ட் பண்ணணும் பாபா கிட்ட. எஹ் தோ बहुत सहज समझने की बातें हैं. பாபா சொல்றார், இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயங்களாகும், புரிந்து கொள்ளக்கூடிய சகஜமான விஷயங்களாகும். பாபா कहते हैं
मेरे साथ बुद्धि योग लगाओ तो तुम्हारी आत्मा में पावर बढ़कर सदो प्रधान बन जाएगी, पढ़ाई तो है ही कमाई. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களோட புத்தியின் தொடர்பை என்னிடம் இணைத்தால்தான் பவர் நிரம்பும். அந்த பவர் மூலமா நீங்கள் தூய்மை நிலையை அடைவீர்கள். படிப்பு தான் உங்களுக்கு வருமானம். எவ்வளோ படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தை பெறுவீர்கள். அச்சா, தாரணைக்கான முக்கியமான சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், सर्व गुणों से अपना श्रृंगार करना, कभी किसी को दुख नहीं देना. அனைத்து குணங்களாலும் தன்னைத்தானே ஸ்ரீங்காரம் செய்ய வேண்டும். யாருக்கும் ஒரு பொழுதும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது. சப்கோ சுக்கா ராஸ்தா பத்தானா ஹை, எல்லாருக்குமே நன்மைக்கான ஒரு வழியை நாம் காண்பிக்க வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், सारी दुनिया कब्रिस्तान हुई पड़ी है, इसलिए इसे दिल नहीं लगानी है. முழு உலகமும் சுடுகாடாகிவிட்டது, இதில் உங்களுடைய உள்ளத்தை கொடுக்காதீங்க. स्मृति रहे कि अभी हम ट्रांसफर हो रहे हैं, हमें तो नई दुनिया में जाना है. இந்த நினைவை கொண்டு வாங்க மனசுல, ஆழ் மனசுல. இப்பொழுது நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டிருக்கிறேன், புது உலகத்திற்கு நான் செல்ல வேண்டும். धारणिकाना वरदानम, माया व विघ्नों से सेफ रहने वाले बाप दादा की छत्र छाया के अधिकारी भव. மாயா மற்றும் தடைகளில் இருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாப் தாதாவின் குடை நிழலின் அதிகாரி ஆகுங்கள். जो बाप दादा की सिकीलदे लाडले हैं, उन्हें बाप दादा की छत्र छाया अधिकार रूप में प्राप्त होती हैं. பாபா சொல்றாங்க, இங்கே பகவானுடைய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகள் யாரோ அவர்களுக்குத்தான் பாப் தாதாவின் கொடை நிழலின் அதிகாரம் பிராப்தியான அதிகாரத்தின் ரூபம் பிராப்தமாக ஏற்பட்டிருக்கிறது. जिस छत्र छाया में माया के आने की ताकत नहीं, பகவான் நமக்கு குடையாக இருக்கும் பொழுது மாயா வருவதற்கு சக்தி கிடையாது. वो सदा माया पर विजय बन जाते. யாரு பாப் தாதாவின் குடைக்குள் அதிகாரத்தை பிராப்தமாக பெற்றவர்களோ அவர்கள் மாயா மீது வெற்றி அடைந்து விடுகின்றனர். ये याद रूपी छत्र छाया सर्व विघ्नों से सेफ कर देती हैं. நினைவு என்ற குடையானது அனைத்து தடைகளில் இருந்தும் உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. किसी भी प्रकार का विघ्न छत्र छाया में रहने वाले के पास आ नहीं सकता. எந்த ரூபத்திலையும் எந்த தடை வந்தாலும் பாபா சொல்றாரு, குடை நிழலுக்குள்ளார நீங்க இருக்கும் பொழுது உங்களிடம் அது வர முடியாது. யாரு குடை நிழலுக்குள்ள இருக்காங்களோ வரவே முடியாது. छत्र छाया में रहने वालों के लिए मुश्किल से मुश्किल बात सहज हो जाती है. குடைக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டம், கஷ்டத்திலும் கஷ்டம்ங்கிற விஷயம் கூட சகஜமாகிவிடும், ஈஸி ஆயிடும். पहाड़ समान बातें रूई के समान अनुभव होती हैं. மலை போல உள்ள விஷயங்கள் கூட பாபா சொல்றார் பஞ்சு மாதிரி அனுபவம் ஆகும். ஏன்னா பகவானுடைய குடைக்குள் அவங்க இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்காங்க. ஆகவே நம்ம தன்னைத்தானே அனுபவம் செய்யணும். எந்த தடை வந்தாலும் விஷயத்துல போகக்கூடாது. பாபா எனக்கு குடை நிழலாக இருக்கார், துணையா இருக்கார். பாபாவோட துணை எனக்கு எப்போதுமே இருக்குது. இந்த நினைவு தான் என்ன பண்ணுது, தடைகளை அழிக்குது. ஸ்லோகன், प्रभु प्रिय लोकप्रिय और सर्व स्वयं प्रिय बनने लिए संतुष्टता का गुण धारण करो. தனக்கும் பிரியமானவராக இருக்கணும், உலகத்தினருக்கும் பிரியமானவராக இருக்கணும், பிரபுவிற்கும் பிரியமானவர்களாக இருக்கணும். ஆகையால் திருப்தி என்ற குணத்தை நீங்கள் கடைபிடித்தால் போதும். எவ்வளவுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிரியமானவராக இருக்க முடியும். அடுத்து நம்மளுடைய யோகா
ஜுவாலை சொரூபமாக ஆகுவதற்கு பாபா பாயிண்ட் சொல்றார் அவ்யக்த இஷாரால. விசேஷமா நினைவு யாதிக்கு யாத்ராக்கோ பவர்ஃபுல் பனாவோ. ஸ்பெஷலா நினைவு யாத்திரையை சக்திசாலியாக ஆக்குங்க. ஞான் ஸ்வரூப்கே அனுபவி பனோ. ஞான ஸ்வரூபத்தினுடைய அனுபவி ஆகுங்கள். आप श्रेष्ठ आत्माओं की शुभ वृत्ति व कल्याण की वृत्ति, शक्तिशाली वातावरण, अनेक तड़कती हुई भड़कती हुई पुकार करने वाली आत्माओं को आनंद शांत शक्ति की अनुभूति कराएगी. உங்களுடைய சிரேஷ்ட நீங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களுடைய சுபமான உள்ளம், நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு மனசு, சக்திசாலியான ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறது உங்களை சுற்றி. என்ன சொல்றாரு பாபா? உங்களுடைய ஆழ் மனசினுடைய உயர்ந்த சிந்தனைகள், நன்மை செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அது என்ன பண்ணுது? சக்திசாலியான ஒரு சூழலை உருவாக்குது. அதில் அநேக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய, துடித்து கொண்டிருக்கக்கூடிய, கடவுளை அழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஆனந்தம், சாந்தி மற்றும் சக்தியின் அனுபவத்தை ஏற்படுத்த முடியும். அந்த நல்ல உணர்வுகள் நம்மளுக்குள்ள இருக்கும்போது தானாகவே அவங்களுக்கு இந்த அனுபவங்கள்லாம் ஏற்படுத்த முடியும். ஓம் சாந்தி.